இந்த UGTRB எக்ஸாமுக்காக நம்ம அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. மேலும் நம்முடைய ஆசிரியர்கள் பயனடையும் வகையில் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் யூனிட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது UGTRB இங்கிலீஷில் யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். Let's get into the question. We'll move on to the sixth one. This was a path-breaking feminist essay written in the 1970s which used hybrid terms like cest, chaos mass, identify the author. So the first option will be Lucy Irigaray, Helen Sixou, Julia Kristeva, Simon D. Beauvoir. ஸோ இந்த கொஷினில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, செக்ஸ்ட் அண்ட் கேயாஸ் மாஸ் அப்படின்ற டேர்ம் வந்து இட் இஸ் பிரேக்கிங் சம் லிங்குவிஸ்டிக் பவுண்ட்ரிஸ் அப்படின்றதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லிங்குவிஸ்டிக் பவுண்ட்ரிஸை தாண்டி இந்த டேர்ம் வந்து டிரைவ் ஆகிருக்கு. ஸோ யார் இந்த டேர்மை உருவாக்கினது, எங்கேருந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் இங்கே கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஆப்ஷன் வில் பி ஹெலன் சிக்ஸு. ஸோ இதில் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஸ்ட் அண்ட் கேயாஸ்மஸில் பேட்ரியாரிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது, தட் இஸ் மேல் ரைட் பண்ணுற ரைட்டிங்ஸ் எல்லாமே மேல் லாங்குவேஜ் லிமிட்ஸ் விமன். ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து விமனை வந்து இப்படி தான் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு எங்களை டேர்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் மஸ்ட் கிரியேட் அ new expressive mode. So a woman must create a new expressive mode சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ரைட்டிங் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்ட். ஏன் she connects it with the political act அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஷீ ஒரு விமனோட ரைட்டிங்கை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளார நீங்கள் செட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்டு பற்றி எழுதுங்க, இல்லை வந்து ஒரு பியூட்டி திங்கை மட்டும் பற்றி எழுதுங்க அப்படின்னு ஒரு விமனை ஒரு பவுண்ட்ரிக்குள்ளார நிறுத்தாதீங்க. ஷீ கேன் நோ அபவுட் ஹர் திங். அதனால் அவங்கள பற்றி எழுதுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரியை வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சைக்கோ அனாலிசிஸ், ஃபெமினிசம் ஆஸ் வெல் அஸ் வித் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இன் த ஒர்க் த law of the Medusa, that is Helena Sixous, she talks about 3 concepts, that is breadth அப்படின்ற வேர்டுக்கு ரெவல்யூஷனரி மொமெண்டம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொடுக்குறாங்க. டெத் அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் சைலன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லா விவெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு த வைட்டல் ஆர் பெட்டல் லிவிங் அப்படின்னு ஒன்று மீனிங்கை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வேர்டுக்கு வந்து ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வந்து இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹைப்ரிட் டேர்ம்ஸாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஸ்ட் அப்படின்ற டேர்மை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்ட் அப்படின்றதுலேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. கேயாஸ் மாஸ் அப்படின்ற வேர்டை கேயாஸ் ப்ளஸ் காஸ்மாஸ் அப்படின்ற வேர்டோட நமக்கு அசோசியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஹெலன் சிக்ஸு. ஸோ ஷீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் ரைட்டர். ஸோ வி கேன் see more ஆஃப் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஹர் ரைட்டிங். ஸோ அதனால தான் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸோட ஷி ஹாஸ் ரிட்டன் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் அப்படின்றத பார்க்க. நெக்ஸ்ட், த 7th question, the term ecological imperialism was coined by whom? So we have to analyze this term. Ecological imperialism was coined by whom? So the option will be Vandana Shiva, Lawrence Buell, Paul Ferrari, Alfred Crosby. ஸோ யார் இந்த டேர்ம் எக்கலாஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது we will be knowing it, that is the answer will be Alfred Crosby அப்படின்றதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கை வந்து யார் எக்கலாஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படின்றத எந்த ஒர்க்கில் வந்து காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த பயாலஜிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூரோப்
அப்படின்ற ஒர்க்கில் this work it was published in 1986 and it was written by Alfred Crosby. இந்த ஒர்க்கில் தான் இந்த டேர்மை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூரோப்பியன் காலனைசேஷனை பற்றி he talks more of யூரோப்பியன் காலனைசேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, யூரோப்பியன் காலனைசேஷன் சக்சீடட் பிகாஸ் யூரோப்பியன்ஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிளான்ஸு, அனிமல்ஸ், டிசீசஸ். ஸோ இந்த இக்காலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் இட் ரீஷேப்டு காலனைஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேம்ஸே இல்லாத சில இடத்துக்கு நேம்ஸ் டிரைவ் பண்ணி கொடுத்தது யூரோப்பியன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஒன்லி ஹாஸ் பிகம் த ஃபவுண்டேஷன் டு இக்கோ கிரிட்டிசிசம் அப்படின்ற கான்செப்டை வி ஆல் வில் நோ இல்லையா. இந்த இக்கோ கிரிட்டிசிசம் அப்படின்ற கான்செப்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷ்னல் ஸ்டடீஸாக அமைஞ்சது வந்து ஆல்ஃபர்ட் கிராஸ்பியோட இக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படின்ற கான்செப்டில் இவால்வ் ஆனது தான் அப்படின்றத பேசுகிறாங்க. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். த நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் இன்க்ளூட். யாரெல்லாம் இதில் நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் அப்படின்றத வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ த ஆப்ஷன் வில் பி ஸ்டீஃபன் கிரீன்பிளாட், எலைன் ஷோவால்டர், மான்ட்ராஸ், கிரீன்பால்ட், சைன்ஃபீல்ட், பட்லர், கிரீன்பால்ட், மான்டோஸ், கோல்பர்ச், வில்லியம்ஸ், கிரீன்பால்ட், பெல்சி. So we have to find who are the new historists in this group of people. So the option will be Greenblatt, Seinfeld and Butler. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் மூமெண்ட் நியூ ஹிஸ்டாரிசிசம் எமர்ஜ்டு. This concept emerged during 1980s. ஸோ யாரெல்லாம் இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீஃபன் கிரீன்பிளாட், சைன்ஃபீல்ட் அண்ட் பட்லர். ஸோ இவங்களோட மேஜர் ஐடியாலாம் எதில் இருக்கும் அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் இன்டர்கனெக்டட். செகண்ட் ஒன், டெக்ஸ்ட் ஆர் ஷேப்டு பை பவர் ரிலேஷன்ஸ். Third one will be there is no objective history, only interpretations. So these people they talks about first new historicism அப்படின்றது 1980s எமர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்றவர் யார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெல்ஸ்லி மோரிஸ் அப்படின்ற ரைட்டர் 1972 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதை ப்ரொபகேண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் தான் வந்து அதை ப்ரொபகேண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவர் வந்து இதில் என்ன சொல்ல வராரு, நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ். ஸோ நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னா கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்ற டேர்மை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இன்னொன்று என்னென்னா ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டும் இன்னொரு நான் லிட்ரரி டெக்ஸ்ட்டும் அசோசியேட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணணும்னா தட் இஸ் கால்டு நியூ ஹிஸ்டாரிசிசம். ஸோ ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்னால் ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரரி டெக்ஸ்ட்னால் நம்ம ஒரு நாவல்னு எடுத்துக்கிறோம். அந்த நாவலை நான் லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கிறவோட சேம் பீரியட் ஆஃப் டைமில் இருக்க ஒரு ஒர்க்கோட நம்ம கம்பேர் பண்ணி பேசணுன்னா தட் இஸ் செட் டு பி நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ ஹிஸ்டாரிசிசம்ன்ற கான்செப்டை வந்து வெல்ஸ்லி மோரிஸ்ன்றவர் 1972 ரைட் பண்ணியிருக்காரு இன் ஹிஸ் ஒர்க். பட் ஆனால் அதை ப்ரொபகேண்ட் பண்ணது டியூரிங் 1980s பை ஸ்டீஃபன் கிரீன்பிளாட், சைன்ஃபீல்ட் அண்ட் பட்லர். தீஸ் ரைட்டர்ஸ் தே ஹாவ் ப்ரொபகேண்ட் திஸ் ஒர்க் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்க, லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் இன்டர்கனெக்டட். ஸோ லிட்ரேச்சரும் ஹிஸ்ட்ரியும் இன்டர்கனெக்டடாக இருக்குது, அது ரெண்டையும் நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆர் ஷேப்லி பவர்டு ரிலேஷன். ஒரு டெக்ஸ்ட்டும் இன்னொரு டெக்ஸ்ட்டும் அசோசியேட் ஆகிருக்கு, சேம் பீரியட் ஆஃப் டைமில் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட அசோசியேஷனை we can easily able to identify அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு தேர் இஸ் நோ அப்ஜெக்டிவ் ஹிஸ்ட்ரி ஒன்லி இன்டர்பிரட்டேஷன். எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் வந்து ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா இட் கேன் கண்டெயின் ஸோ மச் திங்ஸ் அபவுட் இன்டர்பிரட்டேஷன். ஒருத்தர் சொன்ன ஸ்டோரியை இன்னொருத்தர் மாடிஃபை பண்ணி சொல்லியிருப்பாரே தவிர தேர் இஸ் நத்திங் கால்ட் அ ட்ரூ ஹிஸ்ட்ரி அப்படின்றதான் நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற கான்செப்டில் தீஸ் ரைட்டர்ஸ் தே ஹாவ் கிவன். We'll move on to the next question. The term resonance and wonder are associated with whom? Stephen Greenblatt, Terence Hawkes, Terry Eagleton, next Roland Barthes. So once again resonance and wonder அப்படின்ற டேர்மை யாரோட அசோசியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா it was associated with Stephen Greenblatt. So Stephen Greenblatt, he is a critic, theorist and scholar. So he belongs to American literature. Next, he was the one of the founder of new historicism. ஸோ இதை தான் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்ச்சுரல் பொயட்டிக்ஸோட அசோசியேட் பண்ணுறோம். நியூ ஹிஸ்டாரிசிசமை தான் கல்ச்சுரல் பொயட்டிக்ஸோட அசோசியேட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா ரெசோனன்ஸ் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் பியாண்ட் த டெக்ஸ்ட். ரெசோனன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ் பியாண்ட் த டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வண்டர் அப்படின்ற கான்செப்டில் எதை பற்றி பேசுகிறாருன்னா இமீடியட் ஏஸ்தட்டிக் அட்மிரேஷன். ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் திஸ் போத் தி திங்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் இஸ் நத்திங் பட் கல்ச்சுரல் and historical connection beyond the text. Wonder is nothing but immediate aesthetic admiration. So இந்த கான்செப்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னா it talks about emotional and intellectual impact. ஸோ ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா எதை பற்றி பேசும்? ரெசோனன்ஸை பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் டெக்ஸ்ட்டை தாண்டியும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒண்டரும் க்ரியேட் பண்ணும். நம்மளோட ஏஸ்தட்டிசிசமை வந்து கிண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் நியூ ஹிஸ்டாரிசிசம் அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி நரேட்டட் பை ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் இன் ஹிஸ் ரைட்டிங்ஸ். We'll move on to the next question. The 10th one is which of the following is an essential Freudian concept? Archetype, uncanny, the absurd, த இமேஜினரி. ஸோ இங்கே ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்டில் வர வேண்டிய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸோ ஆர்கிடைப்புன்னும் போது நமக்கே தெரியும் கால் யூங்க மைண்டில் வச்சுப்போம். அப்சர்ட் அப்படின்னாவே ரைட்டர்ஸ் டியூரிங் தட் இஸ் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th centuryன்னு யோசிப்போம். இமேஜினேஷன் அப்படின்னும் போது ரொமான்டிக் பீரியட்ஸு, ரொமான்டிக் ரைட்டர்ஸை வைப்போம். ஸோ இங்கே ஃப்ராய்டியன் கான்செப்ட் இஸ் த அன்கேனி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்கேனி அப்படின்ற வேர்டோட ஃபஸ்ட்டு மீனிங் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அன்கேனி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபெமிலியர். நமக்கு தெரியாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் வந்து அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற வேர்டை தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அவரோட ஒர்க்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸாக அன்கேனிக்கு நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா டோப்பிள் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம செல்ஃப் டவுட் பத்துக்குவோம். அண்ட் டபுள் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். நமக்கே வந்து டபுள் தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டோபிள் கேங்கர்ஸ் ஆர் டபுள் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹாண்டட் ஹவுசஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு லிவிங் டால்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த 3 கான்செப்டை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா நம்மளோட இன்னர் மோஸ்ட் ஃபியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மனுஷனுக்குள்ளார 1000 பயங்கள் இருக்கும். ஸோ அன்கேனி அப்படின்றது வந்து ரெப்ரெஸ்டு ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் த ரெப்ரெஸ்டு ஃபியர்ஸ், ஹவு இட் ரிட்டர்ன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் இன்னர் மோஸ்ட் செல்ஃப். ஸோ அதுதான் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபெமிலியர். ஸோ அதுலேருந்து 3 கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. டோப்பிள் கேங்கர்ஸ், தட் இஸ் டபுள் செல்ஃப், ஹாண்டட் ஹவுசஸ் and living dolls. So these are the concepts spoken by Sigmund Freud in his writings அப்படினு பார்க்குறோம். So in today's class we have covered most about feminism, psychoanalysis, new historicism, eco-criticism,
classical criticism, structural and post-structuralism. So I hope you all have learned something that has given more knowledgeable thing to you. ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக ஆக உங்கள் கனவுகள் மெய்ப்பட அகாடமி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.